நான் அண்ணன்ட்டு இந்த செய்தி முழுக்க கடைசி வரைக்கும் நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன என்ன எனக்குள்ள ஒரு ஒரு வாஞ்ச வந்தது அப்படின்னா, என்னை விட்டு என்னை என்னை நான் இன்னைக்கு எதனாலும் இழக்கிறதுக்கு நான் தயாராகிறேன். கர்த்தருக்காக இன்னைக்கு எதனாலும் நான் இழக்கிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் என் காதில் விழுந்துட்டே இருந்தது. என் பிள்ளையோ, என் மனைவியோ, எங்கள் அப்பாவோ, எங்கள் அம்மாவோ, என் குடும்பமோ எதுவா எதனாலும் நான் இழக்கிறதுக்கு. ஆனா என்னன்னா, இயேசுவோட சுவிசேஷத்தை எப்படியாவது உலகம் முழுக்க எப்படியாவது சொல்லணும். ஏன்னா ஏதாவது நம்ம ஒரு கிரையம் செலுத்தினாதான் கர்த்தர் நம்மளை ஏதாவது ஒன்று நம்மளை கொண்டு நம்மளை வச்சு ஏதாவது பண்ணுவார். அது பணமா இருக்கலாம், இல்லை அது பொருளா இருக்கலாம், சில உயிரா கூட இருக்கலாம், எதுவா இருக்கலாம், இல்லை நம்ம உடம்புல இருக்கிற வியாதியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனா நான் அண்ணன்ட்ட கத்துக்கிட்டது, எதனாலும் இன்னும் இழக்க நான் தயாரா இருக்கேன். கர்த்தருக்காக எவ்வளவு தூரம் நான் வைராக்கியமா ஓட முடியுமோ வைராக்கியமா நான் ஓடுவேன். இதுக்கு முன்னாடி நான் பசங்க கூட சேர்ந்துட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டு ஊதாரியா சுத்திட்டு இருந்த என்ன கர்த்தர் என்னை தொட்டு அவரோட சத்தத்தை கேட்டு நான் பயப்படாதே, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்கிட்ட அவர் பேசினாரு. அதனால நான் ரசிக்கப்பட்டேன். ஏற்கனவே வெறியா இருந்தேன். அண்ணன் செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் நான் வெறியாயிட்டேன். கர்த்தருக்காக நான் ஏதாவது வைராக்கியம் கொண்டு ஏதாவது ஒன்று நான் சாதிக்காம ஏதாவது ஒன்று செய்யாம